வீட்டிலிருந்தே தொடங்குவோம். கம்பேர் கிளைமேட் சேஞ்ச் அட் ஹோம். செயல் 3. சமையலறை கழிவுகளை உரமாக மாற்றுவோம். வீட்டில் சேரும் கழிவுகளில் பெரும்பாலானவை சமையலறை கழிவுகள்தான். ஆனால் சமையலறை கழிவுகளுக்கு உண்மையிலேயே நமக்கு பிளாஸ்டிக் குப்பை கவர் தேவைதானா? சமையலறை கழிவுகளில் காய்கறி, பழத்தோல்கள், மீதமுள்ள உணவுகள் ஆகியவை எல்லாமே மண்ணுக்கு உரமாக மாறக்கூடியவை. ஆனால் அதிக எண்ணெய் சேர்த்த உணவுகள், மீன் மற்றும் இறைச்சி ஆகியவற்றை உரமாக பயன்படுத்துவதை தவிர்க்கவும். ஏனெனில் இவை எலி போன்றவற்றை ஈர்க்கும் தன்மை கொண்டவை. மற்றபடி காய்கறி, பழத்தோல், மீதமுள்ள உணவுகள், டீ, காபி தூள் போன்றவற்றை ஒரு மூங்கில் தொட்டி அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குப்பை தொட்டியில் சேகரித்து தினமும் உரம் தயாரிக்கும் தொட்டியில் சேர்க்கவும். சமையலறை கழிவுகளை வைத்து தரமான உர தயாரிப்பின் மூலம் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம். சிறிய அளவு தயாரிப்பாக இருந்தாலும் ஒரு பொருள் வீணாவதை தடுத்து மண்ணுக்கு உரமாக மாற்றுகிறோம் என்பதே மகிழ்ச்சி. கூடுதல் சிறப்பாக அதிலிருந்து கிடைக்கும் வருமானம். பொதுவாக ஒரு சிறு குடும்பத்தின் மாதாந்திர சமையலறை கழிவுகள் சுமார் 10 கிலோ வரை இருக்கும். இதை தூர போடாமல் உரமாக்கினால் மாதத்திற்கு 3 முதல் 4 கிலோ வரை உரம் தயாரிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. சரி, இவ்வளவுதானே, இதை தூர போட்டால் என்ன என்று நாம் நினைக்கக்கூடாது. உரமாக மாறும் பொழுது மண்ணை வளப்படுத்தும் இந்த சமையலறை கழிவுகளை தூக்கி எறிந்தால் பிளாஸ்டிக் குப்பைகளோடு புதையுண்டு காற்றோட்டமும் இல்லாமல் அழுகி மீத்தேன் வாயு என்கிற பசுங்குடில் வாயுவை உற்பத்தி செய்யும். காலநிலை மாற்றத்திற்கு இது ஒரு முக்கியமான வாயுவாகும். அது மட்டுமல்லாமல் அழுகும் சமையலறை கழிவுகள் மழை நீரோடு கலந்து லீச்சேட் என்னும் ஒரு விஷத்தன்மை கொண்ட திரவமாக மண் மற்றும் நிலத்தடி நீரில் கலந்து குடிநீரை மாசாக்குகிறது. இனி நம் வீட்டு சமையலறை கழிவுகள் பூமிக்கு பாரமாகாமல் மண்ணுக்கு உரமாகட்டும். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.